ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு பிஎஸ்எம் என்டர்டைன்மெண்ட். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம ஒரு அட்டகாசமான வீடியோ பார்க்க போகிறோம். மறுபடியும் ஒரு சின்ன ஒரு இடத்த சுற்றி பார்க்க போகிறோம். நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் பார்க்காமையே இருக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு இடத்துக்கு போக போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா ரைட்டுக்கு கிளம்பியாச்சு. பானாசம் போக போகிறோம். இதுதான் எங்கள் ஏரியா. இனிமேல் தான் பானாசம் போகணும். ஒரு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் போக வேண்டியிருக்கும். மாட்டியிருக்கேன். பானாசம் போகிறதுக்கு பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட வழி இருக்குது. அதில் இது ஒரு வழி. கிளைமேட்டு பார்த்திங்கன்னா வேறு லெவலாக இருக்குது. காற்று பயங்கரமாக அடிக்குது. சரியான காற்று மட்டும். இது பார்த்திங்கன்னா எங்கள் ஊர் செம்மேரி ஸ்கூலு. எங்கள் ஊர் ஃபேமஸான ஸ்கூல். எங்கள் ஊரில் கவர்மெண்ட் ஸ்கூல் தான். நல்லாயிருக்கும் பார்த்திங்கன்னா இந்த ஸ்கூலு. இது வாக்கியாங்காரா. Close till I get up. Time is barely on our side. I don't wanna waste what's left. The storms we chase are leading us, and love is all we'll ever trust. Yeah, no, I don't wanna waste what's left. And on we'll go, through the wastelands, through the highways, till my shadow turns to sun rays. ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா கோயிலோட ஃப்ரெண்டு இது வியூ தெரியுது. நம்ம இப்போ கோயிலுக்குள்ளே போக வேண்டாம், ஏன்னா ஓவர் க்ரௌடாக இருக்குது. டைரெக்டாக போயிட்டு தலையணையிலேருந்து கீழே பார்க்க வருவோம். மொத்தம் 3 இடம். தலையணை, அப்புறம் வந்து தெக்கரமுனன்னு ஒரு ஏரியா சொல்லுவாங்க, அப்புறம் வந்து படித்தரை, அது வந்து கோயிலுக்கு முன்னாடி. மொத்தம் 3 இடம். நம்ம மேலேருந்து கீழே வருவோம். Through the highways, till my shadow turns to sun rays. And on we'll go, through the wastelands, through the highways. And on we'll go. இதுதான் பார்த்தீங்கன்னா தெக்கரமுனை. ஓவர் க்ரௌடாக இருக்கிறதுனால இறங்க முடியல. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை வரணுன்ட்டு ரொம்ப நிறைய கூட்டம், சரியான கூட்டம், கோயில் கூட மாதிரி இருக்குது. அதனால் இறங்கி பக்கத்தில் க்ளோஸ்அப்பில் காட்ட முடியல. இது தெக்கரமுனை. ஐயா கோயில் பக்கத்தில் குளிக்கிறேன்னு சொன்னாலும் இது இந்த இடம் தான் சொல்லுவாங்க. வாங்க நெக்ஸ்ட்டு நம்ம கோயில் மவுப்பு படித்தர கிட்ட போவோம். We'll go through the wastelands,
அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா லேடிஸ் வர நிறையா இருக்காங்க. அதான் க்ளோஸ்அப்பில் போகலாம். இதான் பாபநாசம் கோயில், சிவன் கோயில், மெயின் கோயில் இதுதான். கோயில் நடை இப்போ வந்து சாத்தியிருப்பாங்க, ஏன்னா ஓப்பன் கிடையாது, இப்போதைக்கு க்ளோஸில் தான் இருக்குது. பார்த்திங்கன்னா சாத்தியிருப்பாங்க, அதனால் கோயிலுக்குள்ளே போக முடியாது. நாங்கள் வாங்க படித்தரையை பார்க்கலாம். பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் குளிக்க வர்றவங்க வந்து லீவு நாளில் வராதிங்க, அப்படியே வந்தாலும் ரொம்ப சீக்கிரமாக வாங்க. மார்னிங் 6 o'clock வந்தீங்கன்னா கொஞ்சம் க்ரௌடு இல்லாமல் இருக்கும். உள்ளூர்காரங்களை தவிர வேறு யாரும் இருக்க மாட்டாங்க. லீவுனால சூஸ் பண்ணி வராதிங்க, ஏன்னா ஏகப்பட்ட கூட்டம் இருக்கும். நிறைய பேர் வெளியூர்லேருந்து வருவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா மலையிலேருந்து வந்து இந்த பாசி டாட்டோ அப்படி விற்கிறவங்கெல்லாம் போட்டிருக்காங்க. இதான் மக்களே படித்தர. நிறைய இடத்துக்கு பக்கத்தில் கொண்டு போய் தண்ணியில் இறங்கி காமிக்க முடியல, ஏன்னா ஏகப்பட்ட லேடிஸ் இருக்காங்க. ஏதோ பிரச்சனை வந்துடக்கூடாதுல்ல, அதனால தான். தண்ணியை நல்லா கவர் தான் படித்தர. பார்த்திங்கன்னா தண்ணி நிறையா போயிட்டுருக்கு. தண்ணி நிறையா வந்துச்சுன்னா அந்த கோயிலெல்லாம் முக்கியம் மக்களே. இது வந்து பிள்ளையார் கோயில் பார்த்திங்கன்னா படித்தடையில் இருக்குது. என்னடா பேர் புரியாத மாதிரியே சொல்கிறே அப்படின்னு கேட்கிங்களா? இப்படி தான் பேர் வச்சுருக்காங்க. இதுதான் படித்தரை. இது மேல் படியெல்லாம் தாண்டி தண்ணி வந்திருக்கு. தொண்ணூத்தெட்டில் ஒரு வாட்டி வெள்ளம் வந்து நிறைய பேர் இறந்தே போயிருக்காங்க, 1998. வாங்க மக்களே, அடுத்து தலையணை போகும், அதுதான் சூப்பராக இருக்கும். தலையணைக்கு ஏகப்பட்ட வழியில் போகலாம் மக்களே. இது பார்த்திங்கன்னா நான் மதுரை கோட்ஸ் மில்லோலியடி போகிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த பாலத்தை கம்மிக்கிறது தான். பாலம் சூப்பராக இருக்கும், இரும்பு பாலம் பார்த்தீங்கன்னா. தண்ணி நிறைய போகுது. எவ்வளோ தண்ணி போகுது பாருங்க. இரும்பாலம் போட்டு 100 வருஷம் கிட்ட ஆகுது. பார்த்திங்கன்னா இதுதான் சொர்க்கம், அதாவது தலையணை. ரொம்ப ஆழமும் அதிகம், ஆபத்தும் அதிகம். அதே நேரத்தில் பாபநாசத்தில் சூப்பர் இடம்னா இதுதான். இது பார்த்திங்கன்னா நம்ம மதுரை கோட்ஸ் மில்கட் சைடோடி வந்திருக்கோம். இந்த சைட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். வாங்க போகலாம். பார்த்திங்கன்னா இதான் வேறு லெவல் ஏரியான்னு சொல்லலாம். போனவொடனே தண்ணியை பார்த்தோன்னே போய் உள்ளணும்னு ஆசையாக இருக்குது. ஆனால் என்ன செய்ய, கையில் எல்லாமே இருக்குது, போக முடியாது. சூப்பராக இருக்குது. இந்த
மேலே ஏரியா இருக்குல்ல அதுக்கு மக்களே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆழம் அதிகம். தலையணை இதான் தலையணை, 2ஆம் தலையணம்பாங்க. இங்கே அவ்வளோ நிறைய பேர் குளிக்க மாட்டாங்க, ஏன்னா இங்கே ஆழம் அதிகம், அதனால் அவ்வளோ குளிக்க மாட்டாங்க. ரொம்ப ஆழம் அதிகம், ஒரு தென்னை மரம் அளவு இருக்கும். அது மட்டும் இல்லை தண்ணி ஓட்டம் சரியான கொஞ்சம் அதிகமாகவே வருது. ஆமாம், இன்னைக்கு தண்ணி நிறைய திறந்து விட்ருக்காங்க. தூரத்தில் இருக்க பாறை தான் கொக்கு பாறைம்பாங்க. அவ்வளோதான் மக்களே, பாபநாசம் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.